எப்படி அந்த ஃபீல் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து தெரியவே தெரியாது. எப்படி நான் இந்த ஃபீலை வந்து கண்டுபிடிக்கிறது, இது நம்ம ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின் போது இந்த கைக்கு என்ன வித்தியாசம். என் ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருந்தது. நீங்களே நிறைய பேர் வந்து அதை வந்து சொன்னீங்க, எப்படிக்கா ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு பியூட்டி சீக்ரெட் பத்தி. இந்த ஒரு பியூட்டி சீக்ரெட் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால நம்ம ஸ்கின் வந்து எப்பவுமே ரேடியண்டா, ஹெல்த்தியா, நல்ல க்ளோயிங்கா, ஃப்ளாலெஸ் ஸ்கின்னாக இருக்குங்க. பட் ஆனால் இந்த சீக்ரெட்டை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம வந்து உதாசனப்படுத்துகிறோம். அந்த உதாசனப்படுத்தாமல் நம்ம ரிலீஜியஸாக ரெகுலராக நாம் இந்த ஒரு பியூட்டி சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தால் நம்ம ஸ்கின் வந்து வேற லெவலில் இருக்கும். அந்த பியூட்டி சீக்ரெட் என்னக்கா, சும்மா பியூட்டி சீக்ரெட்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு இரிட்டேட் ஆயிருப்பீங்க. அந்த பியூட்டி சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் தாங்க, SPF, அதாவது நம்மளோட சன்ஸ்கிரீன். ஓகேங்களா, இது எல்லாருமே எல்லார்கிட்டையும் சொல்றதுதான், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சன்ஸ்கிரீன் சம்மர்ல மட்டும் யூஸ் பண்ண கூடாதுங்க. நம்ம எல்லா நாளும் அதை ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம எப்படி வந்து முகத்துக்கு சோப் போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்றோமோ, சோப் போடுறது வந்து காமன் திங், அதனால நான் காமனாக வந்து சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து முகம் கழுகுறதுக்கு நம்ம வந்து ஃபேஸ் வாஷோ சோப்போ யூஸ் பண்ணி நம்ம முகம் கழுகுறோமோ, அதே மாதிரி நம்ம சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு மறக்கவே கூடாது. இந்த சன்ஸ்கிரீன் போடாதனால நம்ம ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டார்க்காக பிளாக்காக இருக்கும், இந்த இடத்துல பேட்சாக பிளாக்காக வரும், மூக்குக்கு மேலே பிளாக்னஸ் வரும், அதுக்கப்புறம் இந்த அன்ஈவன் ஸ்கின் டோன், ஒரு இடத்துல மட்டும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கரை மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து மெயின் ப்ராப்ளமே வந்து இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணாதனால தான். வெயில இருந்து அந்த ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எஃபெக்ட் பண்றதுனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம வந்து எப்பவுமே சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர், அதாவது சன்ஸ்கிரீன், நம்ம ஆன் ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறது எனக்கு நான் பர்சனலா யூஸ் பண்ண ஒரு சில சன்ஸ்கிரீன் பத்தி தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இவ்வளோ இந்த டப்பா ஃபுல்லாக வந்து சன்ஸ்கிரீன் இருக்கு. ஒரு சன்ஸ்கிரீன் மட்டும் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ மார்க்கெட்லேயே இல்லைங்க. எப்போ சர்ச் பண்ணி பார்க்குறேன், அது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுவும் ஒரு நல்ல சன்ஸ்கிரீனாக தான் இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், வெறும் வெளியில் போகும்போது மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் நீங்கள் வந்து அந்த சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும். பிகாஸ் UV ரேஸ், அந்த லைட்ஸில் இருக்க ரேஸ் கூடயும் நம்மளோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டேமேஜஸ்லாம் வராமல் தவிர்க்கணும்னா நம்ம வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டே இருக்கணும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 hours ஒன்ஸ் நம்ம சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். நான் அப்படி பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் நான் வெளியே போகும்போதெல்லாம் சன்ஸ்கிரீன் போட்டுப்பேன். வீட்டுக்குள்ளார இருக்கும் போதும் காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, அவ்வளோதான் என்னால் சன்ஸ்கிரீன் போட முடியும். என்கிட்ட இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்கிறதும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு டவுட்டும் வரும், வீட்டுக்குள்ளார இருக்கும்போது மினிமம் SPF உள்ளதை போடுங்க, வெளியே போகிறதா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக SPF ஜாஸ்தியாக வந்து போடுங்க. ஆனால் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் போடுறீங்கன்னா SPF கம்மியாக போட்டுக்கலாம். இல்லை நான் என்னைக்காச்சும் ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை என் ஸ்கின்னை வந்து மறுபடியும் ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவான லைக் SPF அதிகமாக இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு என்னோட குட்டி சஜஷன். அதை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து ரொம்ப சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கினது இந்த நியூட்ரிஜெனாவோட சன்ஸ்கிரீன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா PA++ இருக்கு, அல்ட்ரா லைட் அண்ட் கிளீன் ஃபீல், வாட்டர் ரெசிஸ்டன்ட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், இது நான் காமடோஜெனிக், அதாவது உங்களுக்கு லைக் சென்சிட்டிவ் ஸ்கின், பிம்பிள்ஸ் வருது, ஆக்னே ப்ராப்ளம் வருது, நான் எந்த ப்ராடக்ட் போட்டாலும் என் முகத்தில் வந்து பல்ப் எரியும்க்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டெஃபினட்டாக இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இது வந்து நான் காமடோஜெனிக்னால உங்களுக்கு ஸ்கின்ல எந்த விதமான பிரேக் அவுட்ஸும் கொடுக்காது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். அது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பிளெண்ட் பண்ண அது ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆயிடும். அண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும்.
உங்கள் பிளெண்டிங்க்கு. ஆனால் வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்டிங் ஃபீல் கொடுக்கும். ஒரு 2-3 ஹார்ஸ் வரைக்குமே நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். எப்படி அந்த ஃபீல் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் வந்து தெரியவே தெரியாது எப்படி நான் இந்த ஃபீலை வந்து கண்டுபிடிக்கிறது, இது நம்ம ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின் போது, நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் போகும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பேர்னிங் சென்சேஷன் கொடுக்காது. ஆனால் நீங்கள் இந்த க்ரீம் போடாமல் நீங்கள் சன்லைட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்படியே தகன்னு எரியும் முகம். பட் இந்த க்ரீம் போட்டால் அந்த மாதிரி, இந்த க்ரீம்னு இல்லை, எல்லா பொதுவாக சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து எரியாது. நான் கையிலையும் போட்டு பேட்ச் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஆமாம் இல்லை இந்த ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு மாதிரி நான் உணர்ந்திருக்கேன். நீங்கள் அப்படி உணர்ந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது இந்த Uvdoux-ஓட சன்ஸ்கிரீன் பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். இது வந்து சிலிகான் சன்ஸ்கிரீன் ஜெல். அண்ட் இந்த ஒரு சன்ஸ்கிரீன் வந்து ஆக்னே ஸ்கின் உள்ளவங்க இல்லை ஆயிலி ஸ்கின் டைப் உள்ளவங்க இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபார் ஆல் ஸ்கின் டைப்னா நான் காமடோஜெனிக், அப்புறம் இதில் வந்து ஆயில் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ், வாட்டர் ரெசிஸ்டன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் கிளினிக்கலி ப்ரூவன் கூட. அடுத்தது வந்து சன்ஸ்டாப் அப்படின்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் சன்ஸ்கிரீன். அண்ட் இது வந்து SPF 30 இருக்கு. லைக் சம்டைம்ஸ் எனக்கு வந்து ரொம்ப மோடமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது ஈவினிங் நான் ஜிம்முக்கு போகிறேன்னா அப்போல்லாம் ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது சன்னு, அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு SPF 30 உள்ளதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து UVA அண்ட் UVB ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், நான் கிரீசி, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஸோ சன்ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற ஒரு சன்ஸ்கிரீன். இது ஒரு க்ரீம் பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த மாதிரி ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எந்த ப்ராடக்ட்னால எனக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியல. பட் சம்டைம்ஸ் இட் டென்ஸ் டு கிவ் பிரேக் அவுட். எனக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அண்ட் த கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன இதே வந்து நான் இப்போ பிளெண்ட் பண்ணுறேன் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்ட்டு. ஸோ இது பிளெண்டிங் டைம் எடுத்துக்கும். இவ்வளோ தேய்ச்சாதான் அது வந்து பிளெண்ட் ஆகி நம்ம ஸ்கின்லேயே வந்து அப்சர்வ் ஆகுது. ரொம்ப நேரத்துக்கு அதை அப்படி நம்ம பிளெண்ட் பண்ணணும், அப்போ தான் பிளெண்ட் ஆகும். இதில் இது ஒன்று மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் எஸ் அதுவும் ஓகே, அது ஒரு சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணது. இப்போ அடுத்தது ரொம்ப நிறைய யூஸ் பண்ணது, நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டோ-கேலமைனோட இந்த ஒரு டெய்லி சன்ஷீல்டு தான். இது மேட் லுக் சன்ஸ்க்ரீன். இதில் வந்து SPF 50 இருக்குது, PA++ இருக்குது, UVA அண்ட் UVB வித் ஹைலான் கிளேம். ஸோ இதில் வந்து லைட்டாக ஒரு டிண்ட் இருக்கும், ஒரு பிங்க் டிண்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் மேக்கப் போடுறீங்க, நீங்கள் வந்து பவுடர் போடாத பர்சன், எனக்கு லைட்டாக வந்து அந்த ஒரு டிண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க, மேக்கப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லாக்டோ-கேலமைனோட டெய்லி சன்ஷீல்டு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் இது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அந்த மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஹைலான் கிளே இருக்கனால நம்ம ஸ்கின்னை ரொம்ப நேரத்துக்கு மேட்டிஃபையாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து லைட் அண்ட் நான் ஸ்டிக்கி, நமக்கு ஸ்டிக் ஆகவே ஆகாது. ஆனால் எனக்கு இதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, என் கண்ணை சுற்றி என்னால் போடவே முடியாதுங்க. நான் கண்ணை சுற்றி போட்டேன்னா அப்படியே கபன்னு கண்ணு எரியும், அப்படியே கண்ணுலேருந்து தகன்னு தண்ணி ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எப்பப்போ இது போடுறேன்னா கண்ணு தவிர்த்து தான் நான் வந்து இந்த ஃபேஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணுவேன். அண்ட் ஆக்சுவலாக நம்ம டார்க் சர்க்கிள்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் சன்ஸ்க்ரீன் நம்ம போட்டே ஆகணும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ரேட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு லாக்மே சன்ஸ்க்ரீன் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த ஒரு பர்டிகுலர் சன்ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன். நிறைய பேருக்கு வந்து அந்த ஒயிட் காஸ்ட் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அப்போ வந்து லைக் ஒரு லைட்டான ஒரு டிண்ட் இருந்தாங்கன்னா நம்ம ஸ்கின்னோட நெக்ஸ்ட் ஸ்கின் மாதிரி இருந்தால் அது பிளெண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு அல்ட்ரா மேட் ஃபினிஷில் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து நம்ம வெளியே போகும்போது ஜஸ்ட் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டால் போதும், நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிரைட்டன் அப் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SPF 50 இருக்குது, PA++ இருக்குது. இது வந்து ரொம்பவே ஆடட் அட்வான்டேஜாக இருக்கு. சந்தன கலரில் இருக்கு இல்லையா, இது கொஞ்சமாக தான் எடுத்தேன் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கை மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கும் பாருங்க இன்னைக்கு. இந்த கைக்கு என்ன வித்தியாசம், இவ்வளோ க்ரீம் போட்டோடனே கை வந்து டோன் பிரைட் ஆயிடுச்சு.
ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க இதை வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப மேட் ஃபினிஷ்லாம் கொடுக்க மாட்டேங்குது. இது தொட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்டிக்கினஸ் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க இதை ஸ்கிப் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க டெஃபினட்டாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, நான் சம்டைம்ஸ் நான் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே வந்து நான் தேடுற ஒரு ப்ராடக்ட். அது இப்போ என் கையில் எல்லாம் அம்மா வீட்டில் மாட்டிக்கிச்சு. அது ஹேண்ட்பேக்ல போட்டு அப்படியே அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். AVEIL அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு சிரம் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக இது வந்து அப்படியே ரெண்டு மூணு டைம் வந்து பம்ப் பண்ணிட்டு அது உங்கள் ஃபேஸில் நல்லா ஈஸியாக பிளெண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா வந்து ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகும். லைக் ஒயிட் காஸ்ட் எதுவுமே கொடுக்காது. நம்ம ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு ப்ரொடெக்டிங் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் அதை நான் போடுற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ரிலீஜியஸாக நான் வந்து ஒரு 30 days வந்து ஃபாலோ பண்ணேங்க. என் ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருந்தது. நீங்களே நிறைய பேர் வந்து அதை வந்து சொன்னீங்க, எப்படிக்கா ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மறக்காமல் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அதில் அந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். 800 rupees தான் கிட்ட நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்தது ரொம்ப மொக்க வாங்கினது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த சன்ஸ்கிரீன் பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து Cos-IQ அப்படின்னு சொல்லிட்டு சீரம் SPF 50 சன்ஸ்கிரீன் ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி இருந்தது. 600 rupees வர்த்து வந்து அரௌண்ட் 350 என்னமோ நான் வாங்கினேன். பட் இது வந்து செம்ம கடுப்பேத்துச்சுங்க. இட் வாஸ் லைக் இரிட்டேட்டிங் ஆன விஷயம். இது எப்பப்போ போடுறேனோ எனக்கு இங்கே வந்து பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வெரி அனாயிங். இதை ஏண்டா வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்து நான் இதை வாங்கினேன்னே எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இவ்வளோ இருக்குது. நான் அப்பப்போ கைக்கு காலுக்கெல்லாம் போட்டு அதை வந்து தீக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். பட் இது வந்து ஒரு சீரம் பேஸில் இருக்கும். மேபி ஆக்னே ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ஒரு பர்டிகுலர் சன்ஸ்கிரீன் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது வந்து UVA, UVB அண்ட் IR ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. PA4+ வாங்கியிருக்க ரேட்டிங்க. அண்ட் மேக்கப் சேஃப் ஃபார்முலா. லைக் உங்கள் மேக்கப் நீங்கள் போடுற பர்சனாக இருந்தால் இது வந்து உங்களோட பேஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து உங்கள் ஸ்கின்னோட உள்ளார பெனிட்ரேட் ஆகாமல் சேஃபாக உங்கள் ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், நோ ஒயிட் காஸ்ட். எஸ், இது வந்து ஒரு சீரம் பேஸ்னால உங்களுக்கு ஒயிட் காஸ்ட்லாம் கொடுக்கல. அண்ட் இதில் வந்து SPF 50 வரைக்கும் இருக்குது. தட் இஸ் ஒன் பிக் திங். அண்ட் ஒரு சீரமில் வந்து SPF 50 வரைக்கும் கொடுக்குறது நிஜமாமே நல்லாயிருக்கும். வெரி லைட் வெயிட். பட் எனக்கு வந்து பிம்பிள் கொடுத்தனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். அண்ட் இப்போ வந்து பாடிக்கு வந்து சன்ஸ்க்ரீனும் மஸ்ட்டுங்க. நம்ம கை கால் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம். அப்போ நம்ம வந்து இது சின்னதாக வாங்கி உடம்பு ஃபுல்லாக போட்டால் காசு பத்தாது இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த பயோட்டிக்கோட BeYouDefining 50 SPF UVA UVB சன்ஸ்க்ரீன் அல்ட்ரா சூதிங் ஃபேஸ் லோஷன் தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் ஓவரால் இந்த பாடி வந்து போட்டுப்பேன். லைக் எக்ஸ்போசிங் பார்ட், லைக் கைக்கு, அப்புறம் காலில், அந்த காலெல்லாம் செருப்பு போடுற இடத்துல அழகாக டேன் ஆயிருக்கும்ல, அந்த இடத்துலலாம் நம்ம வந்து போட்டு. அண்ட் இது வந்து ஆயுர்வேதிக் ரெசிபி, 100% பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பயோட்டிக்கோட BeYouDefining வந்து ஒன் ஆஃப் த குட் ப்ராடக்ட். இன்னும் அந்த சந்தன வாசம் அடிக்குது. சந்தனம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன். அதனால இது அந்த சந்தனத்தை வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் ஆகிடுச்சு. ஸோ எஸ் மை டிஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வெளியே போகும்போது நமக்கு வந்து க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சோம்பேறித்தனத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்ப்ரே மாடல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா அதை அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வாவோட சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்ப்ரே அடிச்சா வீடு ஃபுல்லாக எல்லா பக்கத்துலையும் வந்து ஸ்ப்ரே ஆயிருக்கும். ஆனால் இந்த ஏரியாவை தவிர. ஸோ நான் நிறைய தடவை பல்ப் வாங்கியிருக்கேன். பட் இதுவும் வந்து SPF 50 ஆல் ஸ்கின் டைப். இதில் வந்து அவகேடோ அண்ட் கேரட், ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் இருக்கு. நோ பேரபென்ஸ், நோ சிலிக்கன்ஸ் அண்ட் மினரல் ஆயில்னா வாவில் ஒரு சில டேக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், இதோட ப்ரைஸ் வந்து 499. இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸில் இப்போ இருக்கும் டெஃபினட்டாக. நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கையில் எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன். ஸ்ப்ரே பண்ணது இது என் கையில் வந்து இப்படி அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். வெளியே போகும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த டேனிங் ப்ராப்ளம்லாம் வராது. இந்த ஸ்கின்ல வந்து கருன்னு இருக்கிறது, ஏஜிங் ப்ராப்ளம், ப்ரீமெச்சூர் ரிங்கிள்ஸ் அதெல்லாம் எதுவுமே வராமல் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவுடர் ஃபார்மேட்லேயும் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து SPF எல்லாம் இருக்கு. ஸோ அது லைட்டாக நீங்கள் வந்து வெளியே இருக்கீங்கன்னா ஆல்ரெடி யூ டன் மேக்கப், நீங்கள் மேக்கப் பண்ணிட்டீங்க பட் சன்ஸ்க்ரீன் வந்து டச் பண்ணணும்னாலுமே நீங்கள் அந்த பவுடர் எடுத்து அப்படியே லைட்டாக இப்படி டேப் பண்ணலாம். அது என்கிட்ட இல்லை, இருந்தானா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிச்சிருவேன். பட் என்னோட காம்பேக்ட் பவுடர்ஸில் ஒரு சிலதுலாம் வந்து அதோட SPF இருக்கு. ஸோ எஸ், இந்த மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு எது நான் காமிச்சதில் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஆன் ரெகுலர் பேசிஸில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பியூட்டி சீக்ரெட் இதுதான். இதை மறக்காமல் உங்களோட டெய்லி ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. ஜஸ்ட் 1 வீக் ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது தான் டேக் கேர், டாடா, பாய்.